மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க. சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவிற்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம். இங்க மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசுறது சரி. இங்க மதச்சார்பு மதத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா? வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு. எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமை தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம். அது தெரியாம நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். என்னைய திட்டுறாருன்னு பேசக்கூடாது. புரியுதா நான் கேட்கறது? தம்பி, உங்களுக்கு தேவையானவன் வாடகை காசு வாங்கி தின்ட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பான். இங்க ஒருத்தர் நிக்கிறேன் கேள்வி கேட்பேன். என்னைய கேள்விகள்லாம் பதில் சொல்றேன். என்னை கேள்விகள் பதில் சொல்ல. நீங்க ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்ல? ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கிடா ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான்டா. ஏன்னா அப்படி வெற்றி தர என்னத்தையாவது பேசுறது தம்பி. இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க, யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு, யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க. 1.5 மணி நேரம் பேசிட்டு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா விஜய் திட்டார். அவ்வளவுலாம் ஒன்றும் பெரியது இல்லை.